ஹாய் மக்களே, வெல்கம் டு த தொடர் ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கேஎம்கேன்னு சொல்லப்படுற குழந்தைகள் முன்னேற்ற கழகம் படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். சங்கர் தயாள் இயக்கி இருக்கிற இந்த படத்தில் யோகி பாபு, சரவணன், செந்தில், மயில்சாமி, சுப்பு பஞ்சு, சித்ரா லக்ஷ்மணன், ஹரிகான்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சங்கர் தயாளுக்கு இது முதல் படம் கிடையாது. 8 வருஷத்துக்கு முன்னாடி கார்த்தி நடிப்பில் வெளிவந்த சகுனி படம் இவர் தான் டிரெக்ட் பண்ணாரு. இப்போ இந்த படத்து மூலமா ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு கம்பேக் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். இந்த படத்தை பற்றி இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்க தான் அரசியலை பற்றி பேசுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை பற்றி டிரெக்டர் பேசும்போது அரசியலோட கிரே ஏரியாஸை கவர் பண்ணுற மாதிரி இந்த படம் இருக்காதுன்னும், அதோட அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை சொல்லியிருக்கோம்னு ஷேர் பண்ணியிருக்காரு. எப்போவுமே பசங்களை பெரியவனானதுக்கப்புறம் டாக்டர் இல்லை இன்ஜினியர் ஆகுங்கன்னு சொல்கிறோமே தவிர யாருமே அரசியல்வாதிகளா வாங்கன்னு சொல்கிறதே கிடையாது. ஏன்னா காந்தி, அம்பேத்கர் எல்லாம் அவங்களோட சின்ன வயசுலேருந்தே விடுதலைக்கான தாகம் இருந்ததுனால தான் அவங்களால ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தா அரசியலோட ஒப்பீனியன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ வாங்க இந்த படத்தோட கதைக்கு நம்ம போகலாம். ஃபேமிலி, அரசியல், அதோட காமெடி சேர்ந்து வந்திருக்கிற படம் தான் இந்த கேஎம்கேன்னு சொல்லணும். ஆதி மூலம் ஒரு பெரிய அரசியல்வாதியாக இருக்காரு. இவரோட பெரிய எதிரியே சாணக்கியான்ற ஒருத்தர் தான். அதே நேரத்தில் ஆதி மூலம்க்கு ஒரு பையன் இருக்காரு. அவரோட பேர் பல்லவன். தன்னோட அப்பாவோட 2வது மனைவியோட பையனான அலெக்சாண்டர் கிட்ட பெரிய பிரச்சனையே பல்லவனோட வருது. இவங்க 2 பேரும் ஸ்கூலில் நடக்கிற எலெக்ஷன்ஸ்லேயே சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இதுவே இவங்க வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய அரசியல்வாதியாகவும் மாறுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையாக இருக்குது. ரொம்ப வருஷம் கழித்து காமெடி நடிகர் செந்திலை மறுபடியும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இவரோட சேர்ந்து யோகி பாபுவும் சுப்பு பஞ்சுவும் சப்போர்ட் பண்ணுற போர்ஷன்ஸ் எல்லாமே ரசிக்க வைக்கிற மாதிரியும் அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். சின்ன பசங்க நடிச்சிருக்கிற போர்ஷன்ஸும் இந்த படத்தில் ரொம்பவே அருமையாக இருந்தது. எமோஷன்ஸ் ஒரு பக்கம், காமெடி ஒரு பக்கம்னு ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணி இந்த கதையை கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தில் வர நிறைய சீன்ஸை நம்மளால் மறக்கவே முடியாத மாதிரியும் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேனை பார்க்கும்போது ஆதிமூலத்தோட 2 மனைவியோட பசங்க சண்டை போட்டுக்கிறது தான் இவங்களை சுற்றி நடக்கிற குடும்ப விஷயங்களும் சரி, அரசியலுக்கு வரணும்னு இவங்க மனசில் நிலச்சி நிற்கிற ஆசைன்னு 2 பக்கங்களையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த விஷயங்களை கொஞ்சம் சீரியஸாக இருக்குமோன்னு நமக்கு தோணலாம். ஆனால் அப்படி தான் இந்த படத்தில் இல்லை. ஃபுல்லாக காமெடி தான் இந்த படத்தில் பிரதானமாக கொண்டு வந்திருக்காங்க. படத்தோட கிளைமேக்ஸை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷனே மீறி போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா பல்லவன் சிஎம்மாக பொறுப்பெடுக்க போகிறாரு. அதே சமயத்தில் அலெக்சாண்டர் பிஎம் போஸ்ட்டுக்கே போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த கிளைமேக்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் தேவையில்லாத சீன்ஸ்னு எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல ஃப்ளோவில் கதையை கொண்டு போயிருக்காங்க. ஆடியன்ஸை என்கேஜாக இருக்கிறதுக்காக நிறைய காமெடி சீன்ஸும் ஜென்யூனான மூமெண்ட்ஸ்னு இந்த படத்தில் நிறையவே இருந்தது. அதுவும் அரசியல் படங்கள்னாலே சின்ன பசங்களை எப்போவுமே இதுவரையும் காமிச்சதில்லை. ஆனால் இந்த படத்தில் அரசியலுக்கு சின்ன பசங்களை யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப வித்தியாசமாகவும் அதே சமயம் புதுசாகவும் இருந்தது. மொத்தத்தில் ஃபேமிலி, ட்ராமா, அரசியல், காமெடின்னு இந்த 3 விஷயத்தும் கலந்த ஒரு நல்ல பக்காவான கமர்ஷியல் படம்னு தான் சொல்லியாகணும். கேஸ்டோட அருமையான நடிப்பு, சூப்பரான கதைக்களம்னு பார்க்குறதுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. கண்டிப்பாக இந்த படத்தை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு போய் தேட்டரில் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படம் மஸ்ட் வாட்ச்னு தான் சொல்லணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.